சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்துவதை விடவும் ஒன்றிய அரசு நடத்துவதே பொருத்தமானதாக இருக்கும் என முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அசோக் வர்தன் ஷெட்டி தெரிவித்துள்ளார். சன் நியூஸ் முதன்மை ஆசிரியர் குணசேகரனுக்கு அவர் அளித்த பேட்டியில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தினால் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடும் என குறிப்பிட்டார். சமுதாய மக்கள் கல்வியில் எவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எவ்வளோ லேண்ட் ஹோல்டிங் இருக்குது, அரசாங்க பதவிகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பட்டதாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இது சார் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்க எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, இந்த விவரங்கள் இருக்கு. இது சென்சஸ்ல துல்லியமா வருமா, சர்வே எடுத்தா துல்லியமா வருமா சார்? மிஸ்டர் அன்புமணி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே ஆக்ட் 2008 படி ஸ்டேட் பண்ணலாங்க. பட் சென்ட்ரோட கடமை சென்சஸ் யூனியன் காலமா சென்சஸ் தான் யூனியன் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு யூனியன் தான் பண்ணுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணாதான் அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குங்க. என்ன இந்த கிரெடிபிலிட்டி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கும். கரெக்டா ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டா பண்ணாலும் கூட சும்மா குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்றது தான் பெட்டருங்க. ஏன்னா அல்டிமேட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால கூட இட் வில் பி டூயிங் ஒன்லி த்ரூ ஸ்டேட் ஸ்டாஃப் மூலமா தான் பண்ணுவாங்க. பட் அந்த குற்றச்சாட்டோட இருக்காது. எக்ஸைஸ் கேரிஸ் மோர் கிரெடிபிலிட்டி when the government of India does it. So it is better that government of India does it. ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள உயர்நிலைக் குழு உறுப்பினரான அசோக் வர்தன் ஷெட்டி அளித்துள்ள முழு நேர்காணலும் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.